ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட எடுத்துக்கொள்ளுங்க, யாத்ராகம புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 12-17 வசனம் முடிய. புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 31 verses 12-17. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ணத்தக்கவன். அதிலே கொலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஓய்வு நாள் உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் இந்த நாளினுடைய ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஓய்வு நாள் உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். A Sabbath is a sign of covenant. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனம் அதைத்தான் இந்த 13வது வசனம் கூறுகிறது. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருக்கும் உங்களுக்கும் அவருக்கும் எனக்கும் இருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதை பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ஓய்வு நாளை நாம் அதை எவ்வளவு தூரம் அவர் பார்க்கிறார். இந்த ஓய்வு நாளை அனுசரிக்காதவர்களை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த சாபத் டேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் சாபத் டேன்றோம், நம்ம ஓய்வு நாட்கள்னு நாம் தமிழில் நம்ம சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாட்கள் என்பது பார்க்கும் பொழுது, கொஞ்சம் நம்ம வரலாற்றை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இதை எப்போ கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் யாத்ராகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் அவர் அந்த 10 கட்டளைகளை அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது, அதில் 8வது வசனம் கூறுகிறது, அதுதான் 3வது கட்டளை. அதில் அவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி அதில் அந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? அந்த வசனம் முடியும் போது, கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாரா? அந்த நம்ம யாத்ராகத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? கடைசி அந்த ஓய்வு நாளை ஆண்டவர் அவர் ரெஸ்ட் எடுத்து ஹி டிலைட்டட். அந்த வசனம் அப்படி தானே சொல்லுகிறது. அந்த வசனம் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், அவருக்கு ஏன் ரெஸ்ட்டு? கரெக்டாக, அவருக்கு ஏன் ரெஸ்ட்டு? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவருக்கு ரெஸ்ட் இல்லை, அவர் நமக்கு ரெஸ்ட்டை கொடுக்குறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? 6 நாள் எல்லாவற்றையும் உருவாக்கி சிருஷ்டித்தார். 7ஆம் நாளிலே அவர் ஓய்வெடுத்து அவைகளை நினைத்து ஆண்டவர் பூரித்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, காட் ரெஸ்டட் நாட் பிகாஸ் ஹீ வாண்டட் ரெஸ்ட். அவருக்கு ரெஸ்ட் வேணுங்கிறதுனால, நமக்கு ரெஸ்ட் வேணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த நாளை ஆண்டவர் ஆசரிக்கும்படிக்காய்
கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு நாளை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் புஸ்தகத்தில் 31 நம்ம வாசித்தோம்ல இன்றைக்கி. மற்ற நாளெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன், மற்ற நாளெலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? அந்த நாள் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா உலக வேலையிலிருந்து ஓய்வு எடுத்து அவரோடு கூட அவரை நினைத்து அவருக்காக நம்ம வாழுகிற ஒரு நாளாய் காணப்படும். அதனால தான் அந்த நாளை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அந்த வசனம் யாத்ராகமம் 20:11 கர்த்தர் வாசிங்க. யாத்ராகமம் 20:11 6 நாளைக்கு ஆமென். அதை ஆசீர்வதித்து அவர் பரிசுத்தமாக்கினார். அப்போ பிரியமானவர்களே, அந்த ஒரு ஓய்வு நாள் என்பதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம்னா யூத ஜனங்கள் ஓய்வு நாளை வேறு நாளில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க என்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? சாட்டர்டே ப்ராக்டிஸ். ஃப்ரைடே நைட்டு துவங்கி சாட்டர்டே வரைக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஓய்வு நாள் ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க, நம்ம இந்த ஊரில் வீட்டில் எதிர்க்க இருக்கவங்களெல்லாம் நம்ம யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அவங்கள திடீர்னு ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஒரு பெனியன் தான் போட்டிருந்தார் அவர். திடீர்னு வந்துட்டு டப்புன்னு கதவை தட்டுறாரு. என்னடா ஏதோ வீடு கதவை திறக்கிறதா திறக்க வேண்டாமான்னு தெரியல. அப்புறம் நானும் சரின்னு சொல்லி திறந்து பார்த்தா சொன்னார், கேன் யூ கம் அண்ட் ஹெல்ப் மீன்னாரு. என்னடா அது புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவர் வீடு எதிர்க்க தான் இருக்குது. அவர் அந்த ஓய்வு நாள் அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டாங்களாம். அது கொதிச்சுக்கிட்டு கிடக்கு கண்ணா பின்னான்னு. யாருன்னே தெரியாது. என்னையை கூப்பிட்டு அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்கன்னு நாங்கள் அவங்க வீட்டு கிச்சனில் போய்ட்டு, அவங்க வீட்டில் பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஒரே பதட்டமாக இருக்காங்க, பிள்ளைங்களாம் ஒரே பதட்டமாக இருக்குது, இவர் ஒரு பதட்டமாக இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஓய்வு நாளில் அவங்க அந்த ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ண மாட்டாங்களாம். நம்ம அப்படி இருப்போமா? ஓய்வு நாளில் தான் நம்ம வேலையே பார்ப்போம். அன்றைக்கி தான் எங்கே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறது? ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியாய் அந்த ஜனங்கள் அதை ஒரு கட்டளையாய் அவர்கள் கை கொள்ளுகிறார்கள். அது ஒரு ரூல் மாதிரி அவர்கள் கை கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அந்த நோக்கத்தோடு கூட அவர் கொடுக்கல. அவர் எந்த நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அவர் பரிசுத்தம் பண்ணின ஒரு நாளாய் காணப்படும். அந்த நாளில் அவரோடு கூட நாம் இடைப்பட வேண்டும். அவரோடு கூட நாம் அவரை குறித்த யோசனை சிந்தனையில் நாம் காணப்பட வேண்டும். அந்த செய்த வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு நாம் கர்த்தரை நினைக்கிற ஒரு நாளாய் அந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஏற்படு பை டிசைன் காட் கிரியேட்டட் தட் டே. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இங்கே எப்படி இந்த நியூயார்க் பார்த்தா உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை மாதிரி இருக்குது. ஆனால் நியூ ஜெர்சி பக்கம் வந்தோம்னா எல்லா கவுண்டியும் அப்படி இருக்கான்னு தெரியல. எங்கள் கவுண்டியில் பார்த்தீங்கன்னா சண்டே ஆகிடுச்சுன்னா ஒரே நிசப்தமாக இருக்கும். என்ன பார்த்தா மாலெல்லாம் க்ளோஸ்டு. எவ்வளோ வருமானம் போகுது, எவ்வளோ வருமானம் போகும் ஒரு மால். அந்த மால் பயங்கர ஒரு டிராஃபிக்கான ஒரு மால். அந்த மாலை சண்டே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. வாரத்தில் 2 நாள் தான் வீக்கெண்டே இருக்குது. மக்கள் அப்போ தான், அதுவும் இந்த குளிர் சீசனில் மாலுக்குள்ளே மாத்திரம்தான் போகவே முடியும், வேறு எங்கேயுமே போக முடியாது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்படி இருக்குது. ஆனால் பார்த்தா அவங்க அந்த கவுண்டியில் அந்த மாலை சண்டே க்ளோஸ்ட், எல்லா கடைகளும் க்ளோஸ்டு. இங்கே பார்த்தா நியூயார்க் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது 24 மணி நேரமும். ஹல்லேலூயா. அவங்க என்ன பெந்தகோஸ்துக்காரங்களா? கவுண்டியில் இருக்கிறவங்க பெந்தகோஸ்துக்காரங்களா? இன்றைக்கி நாம தான் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம், நாம தான் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள், நாம தான் பெந்தகோஸ்துன்னு சொல்கிறோம், நாம தான் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். ஆனால் நாம தான் எல்லா வேலையும் பண்ணுறது. எல்லா தேவையில்லாத வேலையும் யார் பண்ணுறது? நாம தான் பண்ணுறது. அவங்களுக்கு என்னமோ தெரில, என்ன நோக்கத்துக்காக லீவ் விட்டாங்கன்னு தெரில. 6 நாள் 9 மணி வரைக்கும் கடையை திறந்துருக்கான். 7ஆவது நாள் சண்டே கடையை எல்லாம் கவுண்டி முழுக்க எல்லா கடையும் க்ளோஸ்ட். ஹல்லேலூயா. ஏன் அது ஆண்டவர் பாருங்கள் ஒரு டிசைனாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு. அந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாளை கொடுத்துருக்கிறார். லேவியராகமம் புஸ்தகத்தில் 23ஆவது அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களான ஆவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக. ஹல்லேலூயா. அந்த நாளில் வேதம் கூறு, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி. ஹல்லேலூயா. இதை செய்யாதவங்களை தான் வேதம் கூறுகிறது என்ன பண்ணுமா, அந்த பழைய ஏற்பாட்டில் அவர்களை கொன்று போட்டணும்னு சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஹார்டாக ஆண்டவர் அந்த ரூலை வச்சுருந்தார். ஏன்னா இதை நீங்கள் செய்தால் செய்யுங்க அப்படின்னா நம்ம ஆட்களுடைய ஐடியா தெரியும்ல நமக்கு. இப்போ இந்த ஜெபத்துக்கு வரலன்னா இது ஆகாது, எதுவும் நடக்காது அப்படின்னா உடனே ஜெபிக்க வந்தாலும் நடக்கும், ஜெபிச்சாலும் நடக்கும், ஜெபிக்கலனாலும் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறனால தான் நம்ம என்ன ஆகுது, அந்த ஃபியர் ஆஃப் காட் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஏதோ நான் வந்தால் என்ன நடக்க போகுது, நான் வரலைன்னா என்ன நடக்க போகுது, எப்படியும் நான் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் காணப்படும். எப்படியும் என் வேலை அப்படியே தான் இருக்கும், எப்படியும் என் ஃபேமிலி நல்லா தான் இருக்கும், எப்படியும் நான் எல்லா விதத்துலையும் நல்லா தான் இருப்பேன், நான் வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபியர் ஆஃப் காட் வேணும் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதுக்கு தான் இந்த வசனங்களில் அவர் சொல்லுகிறாரு, அந்த சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்ல, இதை விட தெளிவாக ஆண்டவர் எப்படி சொல்ல முடியும்? இதை விட கிளியராக ஆண்டவர் நமக்கு எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எபிரேயர் 10:25 வாசிங்க. லூக்கா 19:30 வாசிங்க. லூக்கா 19:30. லூக்கா 19:30. லேவியராகமம் 19:30. லேவியராகமம் 19:30. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும்? பயபக்தியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது ஒரு பயபக்தியாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படி தான் வர்றோமா? ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரோம்? மற்ற நாட்களை போல் நினச்சி பொறுமையாக அப்படி வரோமா? இல்லை அந்த நாளுக்கு ஏற்றாப்புல ஒரு வேகம், ஆஃபீஸுக்கு கூட லேட்டாக போகலாம், சர்ச்சுக்கு லேட்டாக போகலாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஃப்ளைட்டை மிஸ் பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இப்படித்தான் வெளிப்படுத்த முடியும். வேறு எப்படி வெளிப்படுத்த போகிறோம் சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி வெளிப்படுத்தீங்க? ஆண்டவருக்கு நான் பயந்து இருக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்த போகிறோம்? நம்ம என்ன பண்ண முடியும்? வேறு எதுவுமே கிடையாது நம்ம பண்ணுறதுக்கு. there is nothing you can do or I can do to show fear of God in our life. தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறோம், தேவனுடைய ஓய்வு நாளை நேசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக பயபக்தியாய் ஆலயத்துக்கு வர்றோம். அப்படிங்கிறத நம்ம எங்கே வெளிப்படுத்த போகிறோம்? தேவ ஆலயத்தில் தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம ஒவ்வொரு நினைவு கூற வேண்டும் என்று சொல்ல, ரிமெம்பர் த சாபத் டே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ரிமெம்பர் பண்ண சொல்கிறாரு? ஏன்னா நாம் மறக்கிறவர்கள். நம்ம பிஸி லைஃப் ஸ்டைலில், நம்ம வேலையில் நம்ம என்ன பண்ணுவோம்? we forget. இந்த ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் காணப்படாதனால ஆண்டவர் ரித்தமாக மாற்றிட்டார் இதை. நம்மகிட்ட நீங்கள் எந்த நாளை சூஸ் பண்ணி போங்க, உங்களுக்கு பிடிச்ச நாள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நிறைய பேர் ஆலயத்துக்கே போக மாட்டாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தா சண்டே ஒரு கூட்ட ஜனங்கள் எங்கே இருப்பாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். யார்? கிறிஸ்தவர்கள் சண்டே மார்னிங் எங்கே இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. டெரரிஸ்ட்டுக்கே தெரியும் நம்ம எங்கே இருப்போம்னு. அவனே தேடி நம்ம ஆலயத்திலே பாம்பு வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஈஸ்டர்னா இவங்க எல்லாம் ஒரு இடத்துல குமிஞ்சு இருப்பாங்க, அவனுக்கு தெரியுது.
அல்லேலூயா. அப்போ எதிரியே தெரிஞ்சிருக்கிறான், பிசாசே தெரிஞ்சிருக்குது. எங்க ஜனங்க கூடுவாங்க, தேவனை நேசிக்கிறவர்கள் எங்க கூடுவாங்க, அவர்கள் எங்க இருப்பார்கள் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். ஆனால் நாம தான் என்ன பண்ணுகிறோம், மறந்துடுறோம். அல்லேலூயா. அதை அலட்சியமாய் நாம் எண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 1 அதிகாரம் 3 வசனத்தை. ஏசாயா 1:3. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றார், யாரோட கம்பேர் பண்றாரு நம்மளையா? மாடோட கம்பேர் பண்ண கூட பரவாயில்ல. அடுத்தது ஒரு ஐட்டத்தோட கம்பேர் பண்றார், கழுதை. கழுதை கூட கேட்குது. ஆமென். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. பாருங்க, உணர்வே இல்லை. கழுதிக்கு இருக்கிற உணர்வு கூட மனுஷனுக்கு இல்லையா? அந்த சொல்லுவாங்களே, எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறான்வாங்க. அந்த எருமாடு கூட மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் உணர்வு ஏற்பட்டுரும். ஆனால் ஆண்டவர் தான் சொன்ன, மாடு தன் எஜமானனையும் என்னது, கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வே இல்லை. ஆலயத்திற்கு எதற்கு போனோம், எதற்கு வர்றோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அஸ் கம்மிங், எப்படி வரோம், ஆண்டவருக்கு பிரியமாய் வர்றோமா, வந்த இடத்துல என்ன பண்ணுகிறோம், எப்படி இருக்கிறோம், உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தில் எப்படி இருக்கிறோம், வேதத்தை கேட்கிற நேரத்தில் எப்படி இருக்கிறோம், ஜெபிக்கிற நேரத்தில் எப்படி இருக்கிறோம், பந்தியில் பங்கு கொள்ளும் போது எப்படி இருக்கிறோம். உணர்வே இல்லை. ஒரு பாரம்பரியம், அதுதான் பாரம்பரியத்தினுடைய பிரச்சனை. பாரம்பரியம் என்ன பண்ணுது, ஒரு நன்மையை கொடுப்பாங்க, வாங்கி வாயில் போட்டுக்கணும். அது எது கொடுக்குறாங்க, அது அதனால் அதை ஒழுங்காக வாங்கலைன்னா என்ன பிரச்சனை, கரெக்டாக வாங்கினா என்ன ஆசீர்வாதம், எந்த ஒரு உணர்வுமே காணப்படாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். நம்ம பிரியமானே ஆலயத்துக்கு வரும்பொழுது யூ ஷுட் ஹேவ் தட் ஃபியர். அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வு செத்து போச்சுன்னா ஆலயத்துக்கு வர்றது ஒரு கடமையாய் மாறிடும். எல்லாரும் போகிறாங்க, நம்ம ஜனங்கள் எல்லாம் கூடுறாங்க, இந்த இடத்துல தான் தமிழ் பேசுகிற ஜனங்கள் எல்லாம் இங்கே தான் கூடுறாங்க, இங்கே தான் நமக்கு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இருக்குது, நல்லா டங்கு 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 டங்குன்னு ஆராதிக்கிறாங்க, இங்கே தான் நல்ல பாட்டெல்லாம் பாடி ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு இருக்குது எல்லாம், அதனால் இங்கே நம்ம உட்காருவோம் கொஞ்சம் நேரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயமோ உணர்வோ அந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை ஆராதிக்க வர்றவர்கள் எப்படி இருக்கணும் என்பதை ஆண்டவர், ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை கனம் பண்ணுகிறான், ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானனை கனம் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய கனம் எங்கேன்னு கேட்கிறார். யூ ரெஸ்பெக்ட் த பீப்புள் அபவ் யூ. நீங்கள் யாரு கூட வேலை செய்கிறீங்களோ, யாருக்கு மேலே வேலை செய்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்குறீங்க. அவர்கள் வந்தால் எழுந்து நிற்கிறோம், அவர்கள் வந்தால் அவர்களிடத்தில் பேசுகிறோம், அவர்களுக்கான உதவிகளை செய்கிறோம், கேட்காமலே நாமளே போய் வலிய உதவிகளை செய்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கான காரியத்தில் ஆண்டவர் ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை கனம் பண்ண தெரிஞ்சிருக்கிறான், ஒரு வேலைக்காரன் ஒரு எம்ப்ளாயரை கனம் பண்ண தெரிஞ்சிருக்கிறான். ஆனால் என்னுடைய ஜனங்கள் என்னை எப்படி கனம் பண்ணணும்னு தெரியலைன்றார். அல்லேலூயா. ஒரு ப்ரையாரிட்டி இல்லை, ஆண்டவரை முக்கியப்படுத்துகிற ஒரு அனுபவம் இல்லை நம்ம வாழ்க்கையில். That shows the lack of fear. That shows நம்மளோட இருதயம் எவ்வளவு கடினப்பட்டு இருக்கிறது. How stubborn and rebellious our heart is. அதுதான் அந்த வெளிப்பாடு. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில் உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். எவ்ரிதிங், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம செய்துட்டு நம்ம வாழ்க்கையில் செழிப்பாய் நம்ம வாழ்ந்துட முடியாது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய உதவி இல்லாமல் ஒரு மனிதனும் பிழைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் இல்லாமல் நம்மெல்லாம் செத்து போயிருப்போம் என்னைக்கோ, நான்லாம் அழிந்து போயிருப்பேன் என்னைக்கோ. ஆண்டவர் இரக்கம் செய்து அவருடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால ஒன்றுமில்லாதவர்களை கர்த்தர் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ஒரு பெரிய இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பேதைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவமானவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தெரிந்தெடுத்து உயர்வான ஸ்தலங்களிலே ஆண்டவர் நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்படி நம்மளை செய்த தேவனுக்கு நாம் ஆலயத்துக்கு வரதை முக்கியப்படுத்தணும், ஆராதிக்கிறத முக்கியப்படுத்தணும், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்த ஆலயத்தில் நாம் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நம்மளிடத்தில் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் 3 காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்துகிறார். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு வருகிறத வேகப்படுத்தணும். என்ன, ஏன் வேகப்படுத்தணுமா? நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, எவ்வளவாய் உணர்கிறீர்களோ, எவ்வளவாய் உங்கள் இருதயத்தில் அந்த பயம், ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்க போகிறோமே, ஆண்டவர் ஒரு நாள் பார்க்க போகிறோமே, ஆண்டவர் வரப்போகிறாரே அப்படிங்கிற உணர்வு எவ்வளவுக்கு ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு நம்ம ஆலயத்திலே கடந்து வருகிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குதா? ஆண்டவர் முன்பாக ஒரு நாள் போகிறேன், ஆண்டவர் மகா பரிசுத்தராக இருக்கிறாரே, ஒரு பாவம் செய்யாதவர், ஒரு பாவத்தையும் பார்க்காதவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக போய் நான் எப்படி நிற்க போகிறேன், என்ன சொல்லி நிற்க போகிறேன், என் பாவத்திற்கு விமோச்சனத்தை நான் எப்படி செலுத்த போகிறேன், நான் சொன்ன காரியங்கள், நான் பேசின காரியங்கள், நான் ஹர்ட் பண்ண காரியங்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறாரு. நான் செய்ய தவறின காரியங்களை ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் நம்ம போய் நிற்கும் போது கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நம்ம ஏமாற்றி இருக்கிறோம், இந்த ஊருக்கு வர்றதுக்கே நம்ம சில வேலைகளில் ஏமாற்றி இருக்கலாம், இந்த இடத்துக்குள்ள வேலையில் சேர்றதுக்கு நம்ம ஏமாற்றி இருக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட்டை மாற்றி இருக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட்டை ஃபோர்ஜரி பண்ணியிருந்திருக்கலாம். யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை மாற்றினீங்கன்னு, ஒரு பொய் சான்றிதழை நீங்கள் கொடுத்தீங்கிறத யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அது எல்லாவற்றையும் ஒரு நாள் நமக்கு முன்பாக நிறுத்தி நம்மளை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது நம்ம நினைக்கிறோம் பிரியமானவர்களே, ஆனால் பார்த்தா ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு தெரியக்கூடாதோ அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஸோ நமக்குள்ள அந்த பயம் உண்டாக வேண்டியதாய் காணப்படும். நாளானது சமீபித்து வருகிறதுனால நாம் இன்னுமாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. லேவியராகமம் 25வது அதிகாரத்தில் 3-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 25:3-5 வசனங்கள். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் கடந்து போகிறதுனால நானே சொல்கிறேன். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம முதல்ல வாசித்த யாத்ரா புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தில் நாம் வேலை செய்யக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடாது, நம்ம இடத்துல இருக்கிற வேலைக்காரர்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு அப்படின்றாரு. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது பூமியே அந்த நேரத்தில் என்னவா இருக்கணுமா? குவையட்டாக இருக்கணுமா? அல்ல ஓய்வெடுக்கிற நாளாய் காணப்படும். லேண்டுக்கே ரெஸ்ட் வேணுமா? அல்லேலூயா. லேண்டுக்கே ரெஸ்ட் வேணும். ஆமென். இங்கே இந்த லேண்டுக்கு ரெஸ்ட்டே இல்லை. இங்கே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த பூமி. ஒவ்வொரு நாளும் அடுத்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு மாத்திரம் இல்லை, நம்ம நினைப்போம் நான் மாத்திரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும், என் கூட வேலை செய்கிறவங்களாம் வேலை செய்யட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு மாத்திரம் இல்லை, உன் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, உன் வீட்டில் வேலை செய்கிறவங்க மாத்திரம் இல்லை, இந்த பூமியே ஒரு ஓய்வெடுக்க வேண்டிய நேரமும் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் பிரியமாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் சொல்ல யூதர்கள் மாத்திரம் ஆசரிக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது பழைய ஏற்பாடு காரியம் மாத்திரம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை உறுதிப்படுத்தி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மார்க் 2:27-28 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓய்வு நாளே இல்லைன்னு சொல்லலை. ஓய்வு நாள் ஆண்டவர் கரெக்டாக நமக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு நாள், நாம கர்த்தருக்காய் இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ அந்த புதிய ஏற்பாட்டில் வந்துட்டோம், அதனால் ஓய்வு நாளுங்கிற ஐடியாவே கிடையாதுங்கிறது கிடையாது. ஓய்வு நாள் ஒவ்வொருவருக்கும் தேவை.
ஒவ்வொருவரும் பாருங்கள், வீக் டேஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்க நேரம் இல்லை. வீக் டேஸ் எல்லாம் அப்படி போகுது, வேலை நாட்கள்லாம் அப்படி போகுது. ஆனால் ஒரு நாள் தான் ஆண்டவர் பை டிசைன் டெடிகேட் பண்ணி அதை ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எதற்கு? அன்னைக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆண்டவரை ஆராதித்து துதித்து, அல்லேலூயா, 6 நாள் செய்ய முடியாததையும் சேர்த்து அந்த நாளிலே செய்யக்கூடிய அளவிலே ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியில் 66வது அதிகாரத்தில் அவர் சொல்வார், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அந்த ஓய்வு நாளில் ஆராதிப்பார்களாம். அந்த ஒரு நாள் வரும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 66வது அதிகாரத்தில் அவர் 22வது வசனத்தில், நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஓய்வு நாள் ஆண்டவர் எடுத்துட்டாரா? இல்லை. அல்லேலூயா. பூமியில் இருக்கிற எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது. ஆமென். இன்னைக்கு ஒரு காலத்தில் யூதர்கள் மாத்திரம் அந்த ஓய்வு நாளை ஆசரிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா இந்தியாவில் ஆசரிக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் ஆசரிக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் ஆசரிக்கிறாங்க, ரஷ்யாவில் ஆசரிக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற நாளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை நாம் கனப்படுத்தணும் என்று சொல்லி, நாள் வேணால் வேறையாக இருக்கலாம், டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் த ரீசன் இஸ் சேம், பர்பஸ் இஸ் சேம். எதற்காக ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது அதில் மாற்றம் இல்லை, நாள் தான் வித்தியாசப்படுகிறது. நாம் என்னைக்கு செய்கிறோம்? ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளை அந்த நாளில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர்கள் அந்த வாரம் முடியும் பொழுது அந்த கணக்கில் அவர்கள் ஆராதிங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரே பர்பஸ் தான், ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும் என்பது. அல்லேலூயா. சரி, இந்த ஓய்வு நாள் உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது இல்லையா? யாத்திராகமம் 31:13வது வசனம், இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கைனா என்னது பிரியமானவர்களே? ஒரு உடன்படிக்கைனா என்னது? ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட், கரெக்டாக? 2 பேர் நடுவில் ஏற்படுத்துகிற ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், ஒப்பந்தமாய் காணப்படுகிறது. இந்த உடன்படிக்கை என்று சொன்னால் ஒரு திருமணம் ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது இல்லையா? வேதத்தில் அப்படி தான், உன் இளவயதின் மனைவியோடு நீ செய்த உடன்படிக்கை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ ஒரு உடன்படிக்கைனா என்ன பார்க்குறோம்? அங்கே அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக என்ன இருக்குது? ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு மோதிரமோ ஒரு தாலியோ, ஒரு இல்லாட்டி பார்த்தா ஒரு சாட்சி கையெழுத்தோ, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, ஏதோ ஒரு கையெழுத்து இருக்குது. நம்ம சொந்தக்காரங்களை யாராவது மூத்தவர்களை கூப்பிட்டு கையெழுத்து போட சொன்னோம், ஃபாதர் நடத்தினா ஃபாதர் கையெழுத்து போடுவார். இப்படி அதை கையெழுத்து போட்டு அந்த உடன்படிக்கையை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இல்லையா? அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம் இந்த ஓய்வு நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கை தான் அந்த ஓய்வு நாள் மூலியமாய் வெளிப்படுத்துகிறோம். உடன்படிக்கை இல்லாமல் ஓய்வு நாளை அனுசரிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ஹாவ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற பிரிவினையை நான் முதலாவது என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். அந்த பிரிவினை எதனால் உண்டாகிறது? பாவத்தினால் அந்த பிரிவினை உண்டாகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது இல்லையா? முதலாவது அந்த பாவம் அழிக்கப்படணும். அப்பொழுது அந்த உடன்படிக்கை தேவனுக்கும் நமக்கும் நடுவில் உண்டாகும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த உடன்படிக்கை உண்டாக்குகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அவருடைய இரத்தமும் அவருடைய மாம்சமும் என்னது? புதிய உடன்படிக்கைக்கு அடையாளம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு அடையாளம் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தமும் மாம்சமும். அல்லேலூயா. நாம கர்த்தரோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கைக்கு அடையாளம் என்னது? ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை ஏற்படுத்திட்டாரு.
நாம் கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஞானஸ்தானம் நாம கர்த்தரோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கையை செய்யாமல் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறது அது உண்மையான ஞானஸ்தானமாக இருக்க முடியாது. கரெக்டா? உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. உடன்படிக்கைக்குள்ளே வந்தவங்க எல்லாம் கரெக்டாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உடன்படிக்கை வெளிப்பாடு தான் ஞானஸ்தானம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ பிரியமாலே, நாம் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வராமல் இப்போ நம்ம தேவனுடைய பந்தியில் பங்கு கொள்கிறோம்னா அதுவும் ஒரு தவறான காரியம். கரெக்டா? ஏன்னா அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் என்னது? அந்த பந்தியில் நம்ம பங்கு கொள்ளுது. கம்யூனியன், லார்ட்ஸ் கம்யூனியன். அவர் என்ன சொன்னார்? இந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் தான் இந்த இரத்தமும் இந்த மாம்சமும்ன்றாரு. ஆனால் யூ டிட் நாட் கம் இன் டு தட் கவனன்ட், பட் யூ ஆர் டேக்கிங் த பிளட், யூ ஆர் டேக்கிங் த சப்பர். உடன்படிக்கைக்குள்ளே வராமல் உடன்படிக்கையின் அடையாளத்தை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் ஒரு பெரிய நமக்கு தான் கஷ்டமான ஒரு காரியம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது, இல்லையா? ஹல்லேலூயா. ஸோ பிரியமாலே, உடன்படிக்கை ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம்தான் ஞானஸ்தானம், ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம்தான் தேவனுடைய பந்தியில் பங்கு கொள்ளுகிற அனுபவமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி யாராவது நீங்கள் தேவனோட சரியான உடன்படிக்கையில் இல்லைன்னா முதல்ல அந்த உடன்படிக்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படணும், உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடணும், அவரை இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அந்த விசுவாசத்திற்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாய் நீங்கள் ஞானஸ்தானத்தை எடுக்கணும். ஞானஸ்தானத்தை எடுத்து தேவனுடைய பந்தியில் நீங்கள் என்ன பண்ணணும்? பங்கு கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்படி படுத்தா என்ன, போத்திட்டு படுத்தானா படுத்துட்டு அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சிலர் அப்படிலாம் யோசிப்பாங்க. மக்கள் வித்தியாசமாக யோசிப்பாங்க. ஹல்லேலூயா. எப்படி பண்ணால் என்ன? பிரியமானவர்களே, ஆண்டவர் சில ஆர்டரை வச்சுருக்கிறாரு. ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கினோம்னா ஒரு ஆர்டர் இருக்குது. கரெக்டாக ஒரு ஆர்டர் இருக்குது. சர்டன் ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணணும், நீங்கள் ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும், சில டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும், அப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதணும், அப்புறம் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு ஓத்து எடுக்கணும். இதெல்லாம் செய்யும் பொழுது தான் ஒரு இன்டர்வியூ வேறு இருக்குது. இன்டர்வியூக்கு போய் ஃபெயில் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கும்பொழுது இப்போ இவ்வளோ முறைகளை ஒரு உலகத்தில் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கு, அந்த பூமி வைத்திருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் எப்படி பரலோக சிட்டிசன்ஷிப்பை வாங்கணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் வாங்க முடியும். அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னையல்லாத பிதாவினிடத்தில் ஒருவனும் வர முடியாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. there is a way to enter heaven. பரலோகத்தில் பிரவேசிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். இந்த கண்ட்ரிக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறாங்க. இந்த காலேஜில் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறாங்க. இந்த வேலையில் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கிற எங்கே போகணும்னாலும் ஒரு வழி வைத்திருக்கிறாங்க. அதுபோல் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கும் ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் பாருங்கள், நீங்கள் எவ்வளவு ஞானவானாய் காணப்பட்டால் யூ ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ் டு கெட் சிட்டிசன்ஷிப். நீங்கள் அந்த கண்ட்ரியில் பெரிய ஞானியாக இருக்கலாங்க, அந்த கண்ட்ரியில் பெரிய மேதாவியாக இருக்கலாம், அந்த கண்ட்ரியில் பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கலாம். இந்த கண்ட்ரிக்கு அதெல்லாம் கண்டுக்காது. ஹல்லேலூயா. ஃபார்மை எல்லாரும் சப்மிட் பண்ணுற மாதிரி சப்மிட் பண்ணு, எல்லாரும் இன்டர்வியூ போகிற மாதிரி நீ இன்டர்வியூ வா, எல்லாரும் ஓத்தெடுக்கிற மாதிரி நீ ஓத்தெடு. ஹல்லேலூயா. அப்போ தான் உனக்கு சிட்டிசன்ஷிப். ஆமென். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த உலகத்தை ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். பட் when it comes to the kingdom of God, நாம் அதை கொஞ்சம் அலட்சியமாக எடுக்கிறோம். பிரியமா, இன்றைக்கி அந்த எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றி யூ ஹேவ் டு திங்க், நான் ஏன் இந்த ரூல்ஸ் எல்லாம், இந்த உலக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்? நான் ஏன் இவ்வளோ கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கிறேன் அந்த உலக ரூல்ஸுக்கெலாம்? நான் விசா அப்ளை பண்ணுறதுக்கு உலக ரூல்ஸை அருமையாக ஃபாலோ பண்ணேன். ஏன் ஃபாலோ பண்ணேன்? எனக்கு தான் ரூல்ஸே பிடிக்காது. ஐ எம் அ மேன் ஹூ டோ நாட் வாண்ட் எனி ரூல்ஸ். ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்ட். எனக்கு என்ன தோணுதோ, எப்போ தோணுதோ அதை பண்ணுற ஆளாச்சு நான். எனக்கு எதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம்? ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோமா? வி திங்க், யோசிக்கணும். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார். இதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு. நீ சுற்றி பாருப்பா, உன்னை சுற்றி
நீ பெற்றுக்கொண்ட ஏதாவது உன்னோட இஷ்டப்படி பெற்றுக்கொண்டியா? இல்லையே. எல்லாம் நியாயத்தின்படி, இந்த உலக சட்ட திட்டத்தின்படியில் பெற்றுக்கொண்ட. என்னோட ராஜ்யத்துக்கு வர்றதுக்கும் நான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறேன். என்னோட பரலோக ராஜ்யத்தில் வர்றதுக்கும் நான் உனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறேன். உலக ரூல்ஸ் எல்லாம் அருமையாக ஃபாலோ பண்ணுறியப்பா, ஆனால் தேவனுடைய ரூல்ஸை மட்டும் ரொம்ப உதாசீனப்படுத்துறிய நீன்னு. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்பார் ஒரு நாள். ஆமென். ஆண்டவர் நிச்சயம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானே, அந்த சரியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். சரியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டு தேவனுடைய பந்தியில் பங்கணும், உடன்படிக்கை இருக்கணும். ஆண்டவர் தான் என்னுடைய தேவன், நான் அவருக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன். அவர் தான் எனக்கு எல்லாமே, நான் என்னை முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் ஆண்டவருக்குள்ளே உங்களுக்குள்ளே வரணும். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில் அந்த 22லிருந்து 30 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஓய்வு நாள் நமக்கு ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. ஓய்வு நாள் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஓய்வு நாள் உங்களுடைய விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு நாள். ஆமென். எப்படி சொல்கிறோம்? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்ல 6 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் மன்னாவை கொடுப்பேன், நீங்கள் எடுக்கணும், கரெக்டாக எடுத்துருங்க காலையிலன்றார். ஆனால் 7வது நாளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 6ஆம் நாளே 2 மடங்கு கொடுத்துட்றேன்றார். நீ 7வது நாள் என்ன பண்ணணும்? போகக்கூடாது. அந்த வேலை, இந்த உன்னுடைய சரீர உணவின் தேவைக்காக நீ போகக்கூடாது. அல்லேலூயா. அதை நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன், அதை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னோட 2 நாளுக்கு தேவையான காரியத்தை நான் உனக்கு 1 நாளில் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் என்ன பண்ணாங்க ஜனங்க? விசுவாசிச்சாங்களா? கொஞ்சம் பேர் விசுவாசிக்கலாம், கொஞ்சம் பேர் விசுவாசிக்கலாம். என்ன பண்ணாங்க? 7வது நாள் வழக்கம் போல் போய் ஓய்வு நாள்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை போய் தேட போனாங்க. அங்கே இருந்துதா? இல்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு மனிதனை ஆண்டவர், அந்த ஒரு ஓய்வு நாள் என்பது அந்த மனிதனுடைய விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. தானியேலை நம்ம பார்க்குறோம், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை பார்க்குறோம். ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், ஆண்டவரை துதிக்கிற நாள், ஆண்டவரை துதிக்கிற நேரம், வேலையே போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த வேலையை விட்டு கடந்து வருகிறவர்களாக இருக்கிறார். கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு நெருக்கமாக தான் இருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாகி போகாது. அல்லேலூயா. அவர் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அழைத்தவர் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். உங்களை இரவும் பகலும் காக்கிற தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து போக, நான் பட்டினியா இருக்கான, ஒரு நாளும் உனக்கு குறைவு ஏற்படாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உனக்கு உண்டு பண்ணுவேன்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அந்த வசனத்தை விசுவாசித்து அந்த ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும். எங்கே நம்ம விசுவாசத்தை காண்பிக்க போகிறோம் பிரியமானவர்களே? வேர் ஆர் வி கோயிங் டு ஷோ அவர் ஃபெய்த் இன் தி ஆல்மைட்டி காட்? எந்த விஷயத்தில், எந்த விஷயத்தில் நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு காண்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. என் விசுவாசத்தை வெளிப்படுத்த நான் என்ன போய் அக்கினி சூளையிலேயே போய் நான் விழ முடியும்? சிங்க கெபியில் தான் என்னை போட போகிறாங்களா? எனக்கு ஒன்றுமே கிடையாது, ட்ரபிள்ஸே கிடையாது, அப்படிப்பட்ட நெருக்கங்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, அந்த ஓய்வு நாளை நீ அனுசரிக்கும் பொழுது நீ உன் விசுவாசத்தை நீ வெளிப்படுத்துகிற. அல்லேலூயா. என் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நீ வெளிப்படுத்துகிற. நான் உன் தேவைகளை சந்திப்பேன் என்பதை நீ நம்புகிற, விசுவாசிக்கிற. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ஓய்வு நாள். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இது ஒரு அடையாளமாக இருக்குது, உடன்படிக்கையின் அடையாளமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். யாக்கோபு 2வது அதிகாரம் 22லிருந்து 24 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. யாக்கோபு 2, 22லிருந்து 24.
ம் 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 ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, கிரியைகளினாலேயும் நீதிமான்கள் என்று நீங்கள் காண்கிறீர்களே என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் சொல்ல கனப்படுத்தணும்ன்றார். அதை நம்ம கரெக்டாக நம்ம அதை ஆண்டவருக்காய் பிரித்து வைத்து செய்ய வேண்டிய ஒரு நாளாய் காணப்படுகிறது. அன்னைக்கு தான் வேதம் கூறுகிற அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. அந்த வசனம் கூறுகிறது பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு நாளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கணும். எங்கே போய் பரிசுத்தமாக்கப்படுகிறது? தேவனுடைய ஓய்வு நாளை அனுசரித்து ஆலயத்துக்கு வரும்பொழுது தான் ஒரு மனிதன் என்ன ஆக்கப்படுகிறான்? பரிசுத்தமாக்கப்படுகிற நாள் என்று சொல்லி யாத்ராகமம் புஸ்தகத்தில் 31 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வரலன்னா, ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்க துதிக்க அந்த ஆலயத்துக்கு வரலன்னா, அவனுக்கு ஓய்வு நாளே ஒன்று இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தங்கிற ஒரு இடமே கிடையாது. பரிசுத்தம் ஆக்கப்படுகிற நாளுன்னு தான் ஆண்டவர் அந்த நாளை குறிக்கிறார். இட் இஸ் a day to be holy. ஹல்லேலூயா. அந்த டே when I sanctify, உன்னை நான் பரிசுத்தமாக்குகிற நாள் அந்த ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 6 நாள் இந்த உலகத்தின் பின்னால் போகிறோம் பிரியமானவர்களே. எவ்வளவு இச்சைகள், எவ்வளவு விதமான குழப்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். இது எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளணும்னா இந்த ஓய்வு நாளை நம்ம என்ன பண்ணணும்? சரியாய் அனுசரிக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. When you don't come, or when you come in a dishonorable way, when you don't care about why you are coming to the church, அந்த ஓய்வு நாளை நம்ம கனவீனமாய் நம்ம எண்ணுகிறவராய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த யாத்திராகமம் 31 13 தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபித்து இந்த நேரத்தை நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 1 minute எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் உணர்வு நம்மளுடைய இருதயத்தில் வரும்படிக்காய் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். பிரியமானவர்களே, எனக்குள்ள அந்த உணர்வை ஏற்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். எதற்காக இந்த சண்டே கொடுத்தீர் ஆண்டவரே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எதற்காக இந்த சண்டே கொடுக்கப்பட்டதப்பா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன்னை பரிசுத்தமாக்குகிற நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்குகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி நம்மளை பரிசுத்தத்தில் நடத்துகிற நாளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. 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 தேங்க் யூ ஜீசஸ். இத்தனை நாள் இந்த ஓய்வு நாளை எப்படி எண்ணினோம் என்பது முக்கியம் அல்ல, இன்னையிலிருந்து எப்படி எண்ண போகிறோம் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. God is ready to forgive us. ஹல்லேலூயா. கனவீனமா எண்ணணுமா அதை ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். அலட்சியமா எண்ணணுமா அதை ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்ம நேரத்தின் இஷ்டப்படி வந்தோமா ஆண்டவர் அதை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் மனம் திரும்புகிறோம் பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை கனப்படுத்துவோமாக. இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் நமக்காய், நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்காய், நம்மளுடைய நன்மைகளுக்காய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கிறோம், நம்ம அதை விட்டுட்டு வந்தோம்னா அதெல்லாம் சேதப்பட்டுரும் நினைக்கிறோம், அதை யாரோ திருடிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. யோபுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலியடித்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய சொப்பனத்திலே ஆண்டவர் கவனிக்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினாலும் ஆண்டவர் தானியேலை மேற்கொள்ள செய்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியான ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதை நம்முடைய ஆலயத்தில் நம்ம வெளிப்படுத்தணும் பிரியமானது. the only place that we can show in a week, hallelujah, நாம் தேவனை தேடுகிறவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரே நாள் இந்த ஓய்வு நாள். hallelujah. Only one day in the week where you can show fully to everybody that you are a follower of Jesus. hallelujah. இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்கள், இவர்கள் அந்த நாளில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் என்பதை ஜனங்கள் அறியும்படிக்காய் hallelujah ஒரு வேறு விரித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். hallelujah. இந்த உலக மனிதர்கள் தான் புறஜாதிகள் தான் அதற்கு பின்னால் ஓடுகிறார்கள். நான் ஆண்டவர் சொல்றேன், நீங்களோ ஹல்லேலூயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரியமான. ரெட்டிப்பானதை முன்பாகவே கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ரெட்டிப்பானதை அப்புறம் தருகிற தேவன், ரெட்டிப்பானதை முன்பாக தருகிற தேவன். ஹல்லேலூயா. உன் தேவைகளை அறிந்து நீ கேட்பதற்கு முன்பதாக வனாந்தரத்தில் என்ன கிடைக்குமோன்னு சொல்லி அந்த ஜனங்கள் யோசித்து கொண்டிருந்த நேரம். ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் எனக்கு மன்னா கிடைக்குமா, இந்த வனாந்தரத்தில் எனக்கு ஆகாரம் கிடைக்குமா, இந்த வனாந்தரத்தில் நான் அப்படியே தவிச்சிருப்பேனா என்று சொல்லி யோசித்த நேரத்தில் ஆண்டவர் ரெட்டிப்பானதை முந்தின நாளே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்ல நீ ஓய்வு நாளை அனுசரிக்கணும்ன்றார். ஹல்லேலூயா. நான் ரெட்டிப்பானதை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நிச்சயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்க, அதை உங்கள் கணவரிடத்தில் சொல்லுங்க, உங்கள் மனைவியின் இடத்துல சொல்லுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்காய் ஒரு பொருத்தனை செய்வோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு பொருத்தனை செய்வோம் பிரியமானவர்களே. கர்த்தர் அதை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் உட்காருவோம்.